நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் வாயினால் அறிக்கையிடுகிறார்கள், இருதயமோ அவர்களுக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் இன்று செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் வாயினால் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் வழியிலே பார்த்து கொண்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் சொல்வதற்குள்ள வாயில் அவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, ஆனால் இருதயம் அவர்களுக்கு தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை பார்த்து தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஆராதனை எல்லாவற்றிலும் கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த மாதிரி கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் வாயினால் அறிக்கையிடுகிறார்கள், அவர்களுடைய இருதயம் தூரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இருதயம் தூரமாக இருக்கிறது. அநேக ஜனங்கள் ஸ்தோத்திரம் என்று ஊழியக்காரர்களை பார்த்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார்கள். பின்னாடி போய் அந்த ஊழியக்காரனை குறித்து பேசுவார்கள், விசுவாசை குறித்து பேசுவார்கள். ஆனால் சபையிலே அவர்கள் அவ்வளோ ஞானமாய் நடப்பார்கள். ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோதரி இவர்களை பார்த்தால், ஐயோ இவளை மாறி ஒரு விசுவாசி யாரும் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய இருதயம் தூரமாக இருக்கும். காரணம் என்று சொன்னால், இருதயத்தில் குற்றப்பற்றவர்களாக இருப்பார்கள். தேவனை நேசிக்கிற குணம் அவர்களுக்கு உதட்டிலே இருக்குமே தவிர உள்ளத்தில் இருக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர்கள் என் ஜனங்கள் வாயினாலே அறிக்கையிடுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரம் இருக்குது. மத்திய பிள்ளையா அப்படிதான் சொல்லுகிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் அந்த வார்த்தை சொல்லுகிறது. மார்க் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலேயும் ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என் வாயினால் அவர்கள் சோத்திரிக்கிறார்கள், அவருடைய இருதயம் தூரமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எத்தனையோ இடத்தில் ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிற வார்த்தை வசனத்தின்படி ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கு. இருதயமோ ஆண்டவர் தூரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் முதட்டிலே ஆண்டவர் சொல்லும் நல்ல ஆராதனைக்குள்ளே தேவனுடைய ஆலயத்தை கடந்து போவார்கள், தேவனுடைய ஆலயத்தை துதிப்பார்கள். நல்ல துதித்து வந்து ஆண்டவர் விசுவாசம் தேவனை தூரமாய் வைத்து விடுவார்கள். இந்த நாளிலே கூட அநேக ஜனங்கள் சிறு சிறு உபத்திரவத்தில் தேவனை இருதயத்திலிருந்து துளவாய் வைத்து போகிறார்கள். காரணம், வாயிலே உதட்டிலே ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள், அவருடைய இருதயம் அவர்களுக்கு தூரமாக இருக்கும். உன் இருதயமும் ஆண்டவர் மகா கேடு உள்ளது என்று சொல்லுகிறார். கேடு உள்ளது எரேமியால சொல்லப்பட்ட வண்ணம் உன் இருதயம் மகா கேடு உள்ளதா, கிறுக்குள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கே ஒன்று சிந்திக்க அங்கே ஒன்று சிந்திக்கும் என்று வேதம் சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயம். ஆண்டவர் சொன்னார், முதலாவது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தேவனுக்கு இருதயத்தை கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எந்த காரியத்தையும் கேட்கல, நம்முடைய இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொல்லி. ஏனென்றால் மாறுபாடான இருதயம், கேடான இருதயம், இந்த இருதயத்துக்குள்ள இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் வாசம் பண்ண வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இருதயம் தூரமாக இருக்கிறது என்று. கர்த்தருக்கு நீ கொடுக்கும்போது, கர்த்தர் அந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணும்போது ஆண்டவர் உனக்கு ஆலோசனை கொடுத்து நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி இருதயம் தூரம் இல்லாதபடி கர்த்தர் இடத்தில் கொடுப்போம். ஆனால் வார்த்தையின்படி ஆண்டு சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை முதட்டில் துதிக்கிறார்கள், அவருடைய இருதயம் தூரமாக இருக்கிறது என்று சொல்லி. அந்த மாறுபாடான இருதயம் கர்த்தருக்குள்ளே கொடுக்கும்போது கர்த்தர் அந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டு சொல்லுகிற வார்த்தை கேட்கும்போது ஆண்டு சொல்லுகிறார், எரேமியால அது மாறுபாடான இருதயம், கிறுக்குள்ள இருதயம் என்று சொல்லுகிறார். அந்த இருதயத்தை கர்த்தரிடத்தில் கொடுங்கள், அப்போது கர்த்தர் ஆசீர்வார். நானும் ஒரு காலத்தில் இருதயம் தூரமாக இருந்தது, இப்போது தேவனிடத்தில் இருதயத்தை கொடுத்து. ஏன் என்று சொன்னால், சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானின் காரியங்களில் நசிக்கப்படுவார். ஏன்? இருதயத்தின் சிந்தைகள் எல்லாம் வீண் சிந்தை. ஆண்டவர் சொன்னார், கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தையை காற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் சிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த உலகத்தில் இருதயத்தை மாற்ற ஒருவரால முடியாது. கர்த்தர் அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு
ஆண்டவர் ரத்தம் சிந்தி ஆண்டவர் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதற்காக? கர்த்தர் இந்த இருதயத்துக்குள்ளே வர வேண்டும், அவர் ஆலோசனை கொடுக்க வேண்டும், அவர் தான் வாசம் பண்ண வேண்டும், அவர் தான் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். உனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் அவர். தேவனுடைய ஆலோசனைப்படி நினைக்கும் மனுஷனுடைய வாயில் இருந்த அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வீணாய். மனுஷன் பேசுகிற வார்த்தையினாலே அவன் கடைசி நாட்களில் அந்த வார்த்தையினாலே பிடிபடுவான் என்று வேறு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் வாயினாலே உதட்டினாலே அவர்கள் சோத்திரம் சொல்கிறார். அவர் இருதயமோ தூரமாக இருக்கிறது. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களோட ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகரும் சரி, உதட்டிலே சொல்லுவார்களே தவிர தேவனிடத்தை இருதயத்தை கொடுக்க அவர்களுக்கு மனதில்லாது போகிறார்கள். ஒரு ஐஸ்வர்யனை கர்த்தர் கேட்கிறார். அவனும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழையதை விட எழுது என்று சொல்ல ஐஸ்வர்யன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் ஏன் என்று சொன்னால் ஐஸ்வர்யனுடைய இருதயம் விலகி போனது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிப்போம், அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம், கர்த்தரை துதிப்போம், நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் சொல்லுகிறது. அவரை கர்த்தரை விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான அநேகர் ஆண்டவருடைய இருதயங்களை கர்த்தர் ஆண்டவர் பேசுவாராக. இந்த நாளிலே கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம், அவரை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம் இருதயிலே அந்த கிறுக்குள்ளுமான இந்த இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார். அவர் சமாதானத்தை கொடுப்பார். அவரே கர்த்தர் உன்னை ஆளுகை செய்வார். அவரை உன்னை நடத்துவார். அவர் நித்தமன் நடத்தி மகா வறட்சியான காலங்களை உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருக்கு உன் இருதயத்தை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எரேமியாவிலே சொன்ன வண்ணமாக, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி, திரும்புவதற்கு மனது இருந்தால் என்னிடத்தில் திரும்ப என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் திரும்புவோம், இதயத்தை அவரிடத்தில் கொடுப்போம். கர்த்தர் ஆண்டவர் உன் இருதயத்தை வாசம் பண்ணுவாராக. தேவன் தாமே ஆண்டவர் உங்களையும் கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். கர்த்தர் தாமே இந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். அகிலத்தையும் படைத்த ஆண்டவர் இந்த மனுஷனுடைய உன்னை பொண்ணோ பொருளோ ஒன்றும் தேவையில்லை. கர்த்தருடைய இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கொடுக்க அந்த இருதயத்தை கொடுங்க. கர்த்தர் தாமே அந்த இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். வாசம் பண்ண நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை கொடுப்பார். இருதயத்தில் உள்ள கெட்ட சிந்தைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். உன் இருதயத்தை அவருக்கு தா, அவரே உன்னை வழி நடத்துவார். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுதானே உன் இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக மீண்டுமாய் கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தடைகளை ஆற்று விலகி உன்னை பாதுகாத்தவராக. இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வாராக. ஆமென்.